அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இந்த வசனத்தை அப்படியே படித்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வளரும், பெருகும், வெளிப்பாடு கிடைக்கும். இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை அமையும். உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். பாருங்க, அவர் சொல்றாரு எரேமியா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன். எப்படிப்பட்டவர் அவங்க கூட இருக்கிறேன். சும்மா ஒருத்தர் அப்பா நின்று தோல்ல கையை போட்டுப்பா நான் இருக்கேன் அப்படி சொல்ற மாதிரி இல்லை. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அப்படின்னு அவர் டெரரா இருக்கார் பாருங்க. சத்துருக்களுக்கு பிசாசு நம்மளை பார்க்குறப்ப நம்ம கூட நிற்கிற அந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாம் கர்த்தரை பார்ப்பான், பயந்து நடுங்கி விடுவான். அவரை பார்த்துட்டான். அப்பதான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம நினைச்சுக்கிட்டோம் என்னமோ நம்ம ஸ்ட்ராங், அதனாலதான் பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுறான். இல்லை, பக்கத்துல பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் நீங்க உங்க கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். அதனாலே உங்களை மேற்கொள்ளலாம் என்று எண்ணின சிலர் இடறுவார்கள். உங்களை மேற்கொள்ள சிலர் சதி செய்கிறாங்க தானே. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது தானே. சொந்த குடும்பத்திலே அப்படி நடக்கிறது தானே. நான் சொல்லுகிறேன், அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். அவர்கள் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்களாம். அப்போ உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது சில நேரம் மந்திர ஆலோசனையாகவும் இருக்கலாம், அல்லது மனிதர்களுடைய கிரியைகளாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், அவைகள் வாய்க்காது. அது அவைகள் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள், தலை குனிவார்கள். ஆமென். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். மறக்கவே மாட்டாங்க. அப்பா இவனை தொற்றக்கூடாது இனிமே அப்படின்னு நினைக்க போறாங்க. ஏன்? பராக்கிரமசாலியாய், பயங்கர பராக்கிரமசாலியாய் தேவன் உங்களோடு இருக்கிறார். அருமையானவர்களை, நான் சொல்லுகிறேன், நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் ஆராதிக்கும் தேவன் அசாதாரணமானவர், பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாயிருங்கள். அவர் உங்களோடு இருக்கிறபடியால் உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்காதே போகும். அவர்கள் தலை குனியும். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்கள் அடைவார்கள். நீங்களோ தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.